சரிங்கண்ணா வரேன். நிறைய வண்டி இருக்குங்க இதே மாதிரி நிறைய சுற்றுவோம். ஆமாம் ஆமாம். மோஸ்ட் பணக்காரன் அதிகமாக இருக்கிற ஸ்டேட் எதுனா ஹைதராபாத் தான். ஆமாம், பர்டிகுலர்லி தமிழ் ஆடியன்ஸை வந்து கன்வின்ஸ் பண்ண என்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். யார் யார் எஃபர்ட் போடுறாங்களோ அவங்களெல்லாம் guys, good morning from Nagpur. We're already fully geared up. Mani 11 now. It's a very late start and I'm mada peyidhu velila inge irundha Hyderabad correct 500 kilometers. Let's begin the ride, guys. Welcome back to the channel. I hope you guys are doing amazingly well. All right guys, 499 kilometers. All right, theek hai. விண்ட்ஷீல்டு எக்ஸ்டெண்டர் இல்லை இப்போது. ஸோ உங்களுக்கு வியூ ஒன்றும் பிரச்சனை இருக்காது, ஆனால் எனக்கு விண்ட் பஃபெட்டிங் கொஞ்சம் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் மோசன் பிரதர். ஸோ அவர் வந்து இஸ் அ வெரி எக்ஸ்பீரியன்ஸ் பைக்கர். 25 இயர்ஸுக்கு மேலே பைக்கிங்கில் இருக்கார். 1990s லடாக் போயிருக்காரு. ஸ்பித்தி வேலியே 10-12 தடவை போயிருக்காரு. இன் அண்ட் அவுட் கம்ப்ளீட்டாக ஹி நோஸ் எவ்ரிதிங் அபவுட் லடாக்கி ரீஜன். சோஷியல் மீடியாலெல்லாம் கிடையாது அவர். இப்போது ஹி ரைட்ஸ் அ BMW 1200 GS. வெரி ஸ்வீட் ஜென்டில்மேன், வெரி நைஸ் பர்சன், வெரி நைஸ் ஹியூமன் பீயிங். இட்ஸ் ஹாட் அண்ட் ஹியூமிட் அண்ட் ட்ரிஸ்லிங். இன்னும் ஒரு காம்பினேஷனில் வெரி பேட் டிராஃபிக் பிஹேவியர் இங்கே நாக்பூரில் பார்த்த வரைக்கும். சரியான மழை. ஓகே, ஃப்ளைஓவர் ஆய நமகா. ஃப்ளைஓவர் கிடச்சிருக்கு. வி வில் ட்ரை டு சேஞ்ச். ஸோ ஆல் செட் ஃபார் த ரெயின் ரைடு. லேப்டாப் நேற்றுக்கும் ஈரமாக இருந்துச்சு. அப்பா, வாட்டர் லாக்டு. பிரிட்ஜுக்கு மேலே தண்ணி தங்கி நிற்கிதுன்னா எந்த அளவுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ரிம்மை ஃபிக்ஸ் பண்ணுறது இல்லாமல் வண்டி சர்வீஸும் பண்ணிட்டோம். எல்லாம் ப்ராப்பராக செக் பண்ணியாச்சு. பிரேக் பேட்ஸ் மாற்றிருக்கோம். அண்ட் நம்ம ஃப்ரண்ட் பிரேக் பேட் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி. ஏன்னால் நம்ம சின்டர்ட் பேட் தானே, இது ஃப்ரண்ட் பிரேக் பேடு வரும். ஸோ தட் இஸ் காஸ்ட்லி. தட் இஸ் அரவுண்ட் 3500 or something. சரியா ஞாபகம் இல்லை. நார்மலாக இருந்துச்சுன்னா 800 rupees தான் வரும். மொத்தமாக எல்லாம் சேர்த்து 7700 rupees ஆயிடுச்சு. ஓகே, பட் இட்ஸ் ஃபைன். பெங்களூர் போயிட்டு இந்த வீல் மாற்றணும். அது வந்து இன்சூரன்ஸில் கிளைம் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நம்மளுக்கு ஒரு டிராஃபிக் செல்லான்னு கிடச்சிருக்கு சான்சியில். ஓவர் ஸ்பீடிங்க்கு 61 ஓவர் ஸ்பீடு. அங்கே ஸ்பீட் லிமிட்டு 60. தெரியல, சிட்டிக்குள்ளே போய் ஸ்டே பண்ணனால தான். ஹைவேல இருந்தால் இருந்திருக்காது. அதுக்கு 2000 ரூபா. ஐயோ ஐயோ, கிளியராக ஃபோட்டோ எல்லாம் பக்காவாக இருக்குது. கேமரா எல்லாம் ஒர்க் ஆகுதுன்னு தெரியும் போது சந்தோஷம்தான். ஆனால் இந்த ஃபைன் காசை என்ன பண்ணுவாங்கன்றது தான் நம்மளுக்கு தெரியல. ஸோ நாக்பூர் சிட்டி பாய் பாய். ஹைதராபாத் 473. மழை பெய்கிற மாதிரியும் இருக்குது. என்ன தான் கதைன்னு தெரில. ரொம்ப சஃபகேட்டிங் இருந்துச்சுன்னா ரெயின் கோட்டை கழட்டிட வேண்டியதான். NH 44 அப்படியே போயிட்டுருக்கோம். கோப்ரோ ஆன் ஆகலை. ஸோ நிறுத்தி கோப்ரோ பேட்டரி கழட்டி திருப்பி போட்டிருக்கேன். இப்போ இந்த வைசர் எக்ஸ்டெண்டர் இல்லைன்றதுனால பயங்கரமான விண்ட் பஃபெட்டிங் இருக்கும். கரெக்டாக நம்ம ஹெட்டுக்கே அடிக்கும். அதனால தான் நான் அதை யூஸ் பண்ணியிருந்தேன். அதனால் அந்த காற்று அப்படி அடிக்கிறதுனால ஆடியோவில் அது இம்பேக்ட் ஆகும். ஸோ இஃப் யூ see this happens only when it rains. It's blinking. I'm not using indicators, but this is blinking. Now this YouTube journey
இஸ் பிகமிங் டிஃபிகல்ட். கொஞ்சம் கஷ்டமாக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஐ டோன்ட் நோ வை. ஐ லவ் டூயிங் திஸ், பட் ஆனாலும் தேர் இஸ் அ லிமிட் இல்லையா? ஃபோன் பேசிக்கிட்டே வண்டி அப்படி லெஃப்ட் திருப்புறான், ரைட்டு திருப்புறான். ஸோ தேர் இஸ் அ லிமிட். அதான் சொல்லிகிட்டு இருந்தேன். எஃபோர்ட் போடுறோம், பட் ஐ டோன்ட் திங்க் பர்டிகுலர்லி தமிழ் ஆடியன்ஸை கன்வின்ஸ் பண்ண என்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். மேபி இது லைக் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கண்டென்ட், வேறு மாதிரி கண்டென்ட் தான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு போல். அண்ட் யார் யார் எஃபர்ட் போடுறாங்களோ அவங்களெல்லாம் ஐ திங்க் யூ கைஸ் ஆர் அப்ரிஷியேட்டிங். ஸோ என்னோடய கண்டென்ட் ஒரு என்னோடய எஃபர்ட் அந்தளவுக்கு கன்வின்சிங்காக இல்லை, அப்படி தான் எனக்கு தோணுது. ஸோ பட் இதுதான் பேஷன். ஓகே, இது ஒரு ப்ரொஃபஷனாக பண்ணணுன்னா ஐ நீட் பெட்டர் ரிசல்ட்ஸ். இது இப்படியே போயிட்டு இருந்தோன்னா இட்ஸ் நாட் குட். ஸோ ஃப்யூச்சரில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணணும். மேபி இன்னொரு டிஃப்ரெண்டான லாங்குவேஜ் சேனல் ஓப்பன் பண்ணலாம். ஆர் மேபி இந்த சேனலே டிஃப்ரெண்ட்டான ஒரு லாங்குவேஜில் வ்ளாக் பண்ணுற மாதிரி வரும். மோஸ்ட்லி இன்னொரு சேனல் தான் ஓப்பன் பண்ணலாம் இருக்கேன். அண்டு தெரில எப்போ நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கு நம்மளை பிடிக்கும் அப்படின்றது தெரியலல்ல, அன்சர்டனாக இருக்கும். நானும் என்னை பற்றி யோசிக்கணும் இல்லையா? நானும் கொஞ்சம் சீரியஸாக நம்மளை பற்றி செல்ஃபாக கொஞ்சம் யோசிக்கணும்ல. ஸோ அதனால தான் இந்த ஒரு டிசிஷன் வருது. ஆக்சுவலாக இந்த ட்ரிப்பு இட் changed a lot of things. Okay, ட்ரிப்புக்கு போட்ட எஃபர்ட்ஸ் அண்ட் டியூரேஷன், நிறைய தாட்ஸ் எல்லாம் எனக்கு feel something different. So பார்க்கலாம். I'll announce it very soon. இந்த ட்ரிப்பை கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். இன்னும் 1 more day of ride தான். அதுக்கப்புறம் டெஃபினெட்லி ஐ வில் ஷேர் த டீட்டெயில்ஸ். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல் ஆகும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, பட் ஆனாலும் see the journey till now இது வரைக்கும் உள்ளது it was not easy. Okay, definitely not easy. And நம்ம பேஷன் ரைடிங், பட் ஆனால் நான் கம்ஃபர்டபுள் இல்லாத ஒரு லாங்குவேஜில் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா பிகாஸ் ஐ லவ் திஸ் லாங்குவேஜ். நான் பேசுகிறதுல நிறைய மிஸ்டேக்ஸ், நிறைய தப்பெல்லாம் இருக்குது, நிறைய எரர்ஸ் அதெல்லாம் இருக்குது. நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. ஸோ கைஸ் அதான் ஓகே, ஹைதராபாத்துக்கு டைவர்ஷன் எடுத்துட்டோம். என்னதான் இட் இஸ் நாட் ஈஸி, டெஃபினெட்லி நாட் ஈஸி. அதுவும் கொஞ்சம் நல்லா எடிட் பண்ணணும், கொஞ்சம் எஃபர்ட் போட்டு கொஞ்சம் கேர் பண்ணி எடிட் பண்ணணும், நல்ல மெசேஜஸ் ஷேர் பண்ணணும், நல்ல விஷுவல்ஸ் காட்டணுன்றது தட்ஸ் நாட் ஈஸி. ஆக்சுவலாக சீரியஸ்லி ஸ்பீக்கிங் தட்ஸ் நாட் ஈஸி. நம்ம போடுற எஃபர்ட்டுக்கு வேல்யூ இல்லாமல் போகுது. தட் இஸ் லிட்டில் டிஸப்பாயிண்டிங், டிஸ்ஹார்ட்னிங். சீரியஸாக லாஸ்ட் 2-3 vlogsல எனக்கு பேச்சே வர மாட்டேங்குது, என்னால் பேசவே முடியல. ஸோ நம்ம சைடில் தான் ஏதோ தப்பு இருக்குது, என் சைடில் தான் ஏதோ தப்பு இருக்குது. நான் அந்த தப்பான ஒரு இதுதான் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கிறேன்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது, தாட் வருது.
ஸோ அந்த தப்பை நான் தானே ரெக்டிஃபை பண்ணணும். ஸோ அதனால தான் இந்த டிசிஷன். டீட்டெயிலாக நான் பேசுகிறேன், டீட்டெயிலாக நான் மேபி தனியாக ஒரு வீடியோ போட்டால் போடுவேன். எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு. மழை நல்லா பெய்யுது, க்ளவுஸ் மாற்றலை, ரெயின் ஜாக்கெட் போடலை. ஏன்னா ஐ ஃபீல் லைக் கொஞ்சம் தூரம் தான், அதுக்கப்புறம் மறுபடியும் வெயில் ஆகிடும்னு நினைக்கிறேன். ரொம்ப இதாக இருந்துச்சுன்னா அப்புறம் மாற்றிடலாம். மணி 1:10 ஆக போகுது. வில் டேக் ஐ பிரேக். கைஸ், மழை பெய்யறது பார்த்துருக்கீங்களா? ஐ மீன் இந்த மாதிரி மழை பெய்யறது பார்த்துருக்கீங்களான்னு இல்லை, இந்த மாதிரி மேகத்தில் இருந்து டைரெக்டாக மழை கீழே விடுறது பார்த்துருக்கீங்களா? இட் இஸ் வெரி 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 பியூட்டிஃபுல். இங்கே தெரியுதா? ஐ டோன்ட் நோ கோப்ரோவில் கேப்சர் ஆகுதான்னு. ஃபுல்லாக மேகம் அப்படியே என்ன சொல்கிறது, பைப்பில் தண்ணி வர்ற மாதிரி அப்படியே ஒரே ஒரு சேனல் மட்டும் கீழே இறங்குது. அங்கே அந்த இடத்துல மழை பெய்யுதுன்னு அர்த்தம். அண்ட் இந்த டார்க் க்ளவுட்ஸை தாண்டிட்டோன்னா we are out, we are safe. கைஸ், சரியான மழை. அன்எக்ஸ்பெக்டட்லி அது வரைக்கும் தான் சரியான மழை. மழை வீக் ஆகுது, மழை வீக் ஆகுது, மழை வீக் ஆகுது. ஆனால் ஃபுல்லாக நனைஞ்சிட்டேன், காஞ்சிடும். 300 கிலோமீட்டர்ஸ் மேலே இருக்குது, கண்டிப்பாக காஞ்சிடும். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் முடிய போகுது. ஒரு சின்ன ஒரு 500-600 மீட்டர்ஸ் அந்த கேப்பில் ஹெவியான மழை கிளியர் ஆகிடுச்சு. அவ்வளோதான், இதான் ஒரு இது. மழை பெஞ்சிட்டே இருந்தாலும் பரவாயில்ல, பெய்யுது நிற்கிது, பெய்யுது நிற்கிது. நிற்கும் போது ரெயின் கோட்டை, வண்டி நிப்பாட்டி ரெயின் கோட்டை கழட்டணும். ஹாய், சரி, சாச்சாவோட தாபாவுக்கு வந்திருக்கோம். வில் டேக் எ பிரேக். ஸோ கைஸ், மணி 3 ஆக போகுது. நம்ம பார்டர் செக் போஸ்ட் தாண்டியாச்சு. நம்ம தெலுங்கானா ஸ்டேட்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம், கிராசிங் மகாராஷ்டிரா. இன்னொரு 300 கிலோமீட்டர்ஸ் டு ஹைதராபாத். அண்ட் நிறைய நம்ம சவுத் சைடு வண்டிங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். டிஎன் லாரி, கர்நாடகா, தெலுங்கானா லாரி, இதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். மன்னூர் அப்படின்ற ஒரு ஊர். விண்ட் நாய்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் வி டோன்ட் ஹாவ் தட் கவச்சம். நம்ம கவச்சம் கிடையாது, நம்ம விண்ட் ப்ரொடெக்ஷன் கிடையாது. பிகாஸ் மணி கரெக்டாக 5 ஆகுது. அருமையான ரோடா, அப்படியே நல்லா முறுக்கிட்டு வந்துட்டேன். இன்னொரு 150 கிலோமீட்டர்ஸ் விட கம்மி டு ஹைதராபாத். ஆன் அன் ஆவரேஜ் ஒரு 95 to 100 வந்தேன் நான் கன்சிஸ்டண்டாக. ஸோ நல்ல ஒரு டிஸ்டன்ஸை பிடிச்சாச்சு. ரோடு நல்லா இருந்தது. இன்பிட்வீன் லைட்டாக மழை இருந்துச்சு. ஒரு டீ பிரேக் எடுத்துடுவோம், ஏன்னா டீ இல்லையோ, டீ இல்லை, சரக்கு தான் விற்கிறாங்க. ஓகே, ஸோ ஒரு பிரேக் எடுக்கணும். பிரேக் எடுத்துகிட்டு அடுத்து சன்லைட் இருக்கிற வரைக்கும் அதே மாதிரியே கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்பீடில் க்ரூஸ் பண்ணலான்னு பார்க்குறேன். அடுத்து ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் அப்ராக்சிமேட்டாக, அதில் லைட் இருக்கும்போதே ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் பண்ண முடிஞ்சதுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஷாப் இருக்கா? ஷாப் இல்லையே. ஓ ஓகே, மழை மேகங்கள் வேறு அங்கங்கே ஸ்கேட்டர்டாக இருக்குது. இன்பிட்வீன் மழை இருந்துச்சு, பட் அதெல்லாம் க்ராஸ் பண்ணி வந்துட்டேன். ஓகே கைஸ், ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் ஹைதராபாத்துக்கு. அவ்வளோதான், மணி 6:05. ஸோ இங்கே சாய் கிளப்பில் வந்திருக்கோம்.
டீ குடிச்சிட்டு ஒரு 5-10 மினிட்ஸ் உட்காந்துட்டு அடிப்போம். ஸோ கைஸ் டைம் 6:52. நம்ம ஹைதராபாத் அவுட்ஸ்கர்ட்ஸ் வந்தாச்சு. அரவுண்ட் 25 kilometers to ஹைதராபாத் சிட்டி. அண்டு லோ ஃபியூல் வந்துருச்சு, வார்னிங் வந்துச்சு. ரீஃபியூல் பண்ணிடலாம். ரீஃபியூல் பண்ணிவிட்டு அங்கே பக்கத்தில் ஏதாவது ஹோட்டல் இருக்கான்றதை ஆன்லைனில் பார்ப்போம். ரேட்டிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஹோட்டலில் இருந்துச்சுன்னா ரூம் போட்டுற வேண்டியதான். பேர் ఏంటి? பிரசாந்த். அண்ட் ஆக்சிடெண்ட்டா? காய்ஸ் மார்க்ஸ் லைட்ஸ் திடீர்னு ஆஃப் ஆகிடுச்சு. இவங்க சர்வீஸ் பண்ணும்போது தெரியாமல் எதாவது பண்ணிட்டாங்களா நான் கூட தெரில. மார்க்ஸ் லைட்ஸ் இல்லாமல் ரைட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். சிட்டின்றதுனால பரவாயில்ல. சரிங்கண்ணா வரேன். ஆமாம் ஆமாம், மோஸ்ட் பணக்காரன் அதிகமாக இருக்கிற ஸ்டேட் எதுனா ஹைதராபாத். ஹைதராபாத் தான். ஆமாம், அது வேர்ல்டு ஃபுல்லாக அதிகமாக அவனும் தான் இருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாடுன்னு சொல்லுவாங்க, ஹைதராபாத் அதிகமாக இருக்கிறாங்க. சரிங்க பார்ப்போம். நம்ம வண்டியை பார்த்துட்டு வந்தாங்க. கர்நாடகா ரெஜிஸ்ட்ரேஷனில் பேசிகிட்டு இருந்தாங்க. நான் தமிழ் பேசினோடனே நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க லாரி டிரைவர்ஸ். நம்ம பயணத்தோட ஸ்டோரி சொன்னோடனே அதில் ஒருத்தர் எனக்கு 2 பிஸ்கெட் வாங்கி கொடுத்தாரு. ஆனால் சுத்தமாக விசிபிலிட்டி இல்லை. ஹாக்ஸ் லைட்ஸ் என்ன ஆயிடுச்சு. ஸோ கைஸ் இதுதான் ஹோட்டல், வைப் ஹோட்டல்ஸ். கைஸ் ஸோ சாப்பிட்டாச்சு டின்னர். ஸோ நம்ம இப்போ ஹைதராபாத்தில் இருக்கோம். நாளைக்கு இங்கேருந்து வீடு 600 kilometers, 611 kilometers கூகுள் மேப் படி. ஸோ அவ்வளோதான். ஐ ஹோப் யூ கைஸ் என்ஜாய்ட் இட். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணாமல் போகாதீங்க. வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா தாட்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் as always கமெண்ட் டவுன் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனல்.